அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையா. எட்டில் ராகு, எட்டாம் இடம் என்று சொன்னாலே கெடுதல். எட்டாம் இடம் அவமானம், விபத்து, அடிதடி, சிறை தண்டனை எல்லாம். எட்டாம் இடம் கடுமையான கெடுவனங்களை தாக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு வீடு கொடுத்த கிரகம், சாரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல அற்புதமான பலன்களை தரும். எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகம் 1978 பிறந்த ஜாதகம். வழக்கம் போல டிகிரியோட சாரத்தோட சொல்ற கும்ப லக்னம், 2 கேது, பூரட்டாதி 4, 3 டிகிரி குருச்சாரம். குரு பகவான் பூசம் 3, 11 டிகிரி. சனி பகவான் பூரம் 3, சுக்கிரன் சாரம். பூரம் 1, சுக்கிரன் சாரம். சந்திரன் மக 3, கேது சாரம் 9 டிகிரி. இங்க ராகு உத்திரம் 2, 3 டிகிரி. சூரியன் அஸ்தம் 1, 11 டிகிரி இருப்பாரு. புதனும் அஸ்தம் 1, 2 ஒரே டிகிரி, ஒரே சாரத்தில், அதுவும் 11 டிகிரி. அந்த கலை விகளை தான் வித்தியாசம். இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் சுவாதி 2, 12 டிகிரி. சுக்கிரன் விசாகம் 1, 23 டிகிரி. இது 1948 பிறந்த ஜாதகம். கிட்டத்தட்ட 48 வயது கழிச்சு, கல்யாணமே ஆகல. கடந்த வருடம் அவர் இறந்து போயிட்டார். அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்தேன் இல்லையா. முதல் திருமணத்தை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் இறந்தது. ஏன் கல்யாணம் ஆகல? கல்யாணம் என்று சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 7ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி திருமணத்தில் நடக்கும். 7ஆம் வீட்டில் உள்ள கிரகமும் திருமணத்தில், 7ஆம் அதிபதி சாரம் பெற்ற கிரகமும் திருமணத்தில் நடக்கும். கும்பலகரத்துக்கு ஆகாத சந்திரன், 6ஆம் அதிபதி சந்திரன் 7 பண்ணிட்டார். மக 3, கேது சாரம். அந்த கேது குரு சாரம், குரு 6 போச்சு. அதுக்கப்புறம் சனி, 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே இல்வாழ்க்கை தடை, தொந்தரவுகள், தாமதங்கள். சனி பகவான் சுக்கிரன் சாரம், பாதகாதிபதி சாரம். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். சரலகணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி கடுமையான கெடுபலன்களை தரும். உபயலகணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி கடுமையான கெடுபலன்கள். ஆனா ஸ்திர லக்னங்களுக்கு ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், ஸ்திர ராசிகளுக்கு, ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதி அவ்வளவாக கெடுப்பலன்கள் செய்யும். ஏன்னா அது பாக்கியாதிபதியும் வரதுனால அவ்வளவு கெடுப்பலன்கள் செய்யாது. ஆனாக்கா பாக்கியஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் கெடுப்பலன்கள் செய்யும். பாக்கியாதிபதி சாரத்தில் உள்ள கிரகம் கண்டிப்பாக கெடுப்பலன்கள் செய்யும். இப்போ சனி பகவான் சுக்கிரன் கால் பூரம் 1, பாதகாதிபதி கால். அந்த பாதகாதிபதி என்ன கெடுபலன் செய்யும், அத்தனை கெடுபலையும் அது செய்யும். அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சு. சரி, 7ஆம் அதிபதி என்னாரு? 7ஆம் அதிபதி 8க்கு வந்துட்டார். 8க்கு வந்தது இல்லாம 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்காரு, சந்திரன் சாரத்தில். கும்பலகணத்தில் ஆகாத சந்திரன் சாரத்தில் இருக்காரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு 6, 8 தொடர்பு வந்துச்சு இல்லையா. 7ஆம் அதிபதியும் 8க்கு போயிடுச்சு, 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தது. 7, 6ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துச்சு. இது நடுவில் சனி பகவான். அப்போ 7ஆம் இடம் பரிபூர்ணமா கெட்டு போச்சு. இப்ப 2ஆம் இடத்துக்கு வருவோம். 2ஆம் இடத்தை குரு பாக்குது சார், 2ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறார். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேற. சாரம் மிக மிக முக்கியம். உச்சம் பெற்ற கிரகத்தையோ ஆட்சி பெற்ற கிரகத்தையோ நம்பி ஏமாறவே கூடாது. அது என்ன சாரத்தில் இருக்கு, அது என்ன நிலைமையில் இருக்கு. 6ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு 2ஆம் இடம் இல்லையா. 2ஆம் இடத்துல கேது உட்காந்து, கேது குருச்சாரம். கேதுக்கு வீடு கொடுத்தவனும் 6க்கு போயிட்டான், சாரம் கொடுத்தவனும் 6க்கு போயிட்டான். அப்ப கேது எந்த வித நற்பலனையும் செய்யும். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது கண்டிப்பாக கெடுபலன்களை தான் செய்யும். இப்ப குரு பாருங்க 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துல போய் சனி சாப்பிட்டார். சனி பாதகாதிபதி சுக்கிரன் சாப்பிட்டார். அப்ப 2ஆம் அதிபதி கெட்டு போச்சா. 11ஆம் இடத்துக்கு வாங்க. 11ஆம் அதிபதி வந்தா கும்பலகணத்துக்கு 11ஆம் அதிபதி குரு அங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவர் 6ல போய் மறைஞ்சாரு. அவர் சனி சாரம், சனி பாதகாதிபதி. அப்போ 2, 7, 11 எல்லாமே போச்சு. 2ஆம் இடத்துல எல்லாமே போச்சு. அப்போ திருமண விஷயங்கள் தடைப்பட்டுச்சு.
சரி, தசை பிரகாரம் பார்ப்போம். ஏன் திருமணம் நடக்கல, எந்த திசையில எல்லாம் மாட்டிச்சு. பிறக்கும் பொழுது கேது மகா திசை 2 வருஷம், அதன் பிறகு சுக்கிரன் 20 ஆண்டுகள். அந்த 22 வயசுல கல்யாணம் பண்ண முடியாது, பண்ணிக்கலாம், பெண்ணா இருந்தா பண்ணிக்கலாம், பண்ண முடியல. மேல சுக்கிரன் பாதகாதிபதி, அதுக்கு ஸ்தான பலம் இல்லை இல்லையா, 4க்கு 9 குறிக்கும். அதுக்கு திரும்ப 2ஆம் அதிபதி சார்த்த, ஆனா 2ஆம் அதிபதி 6 போச்சு. அதுக்கப்புறம் சூரியன், சூரிய தசை சொல்லவே வேண்டியது, அது 8க்கு போயிடுச்சு, 6ஆம் அதிபதி சார்த்தது. சந்திர தசை, சந்திர தசா என்னாச்சு, 6ஆம் அதிபதி 7 இருக்கிறாரு, கேது சார்ந்திருக்காரு, கேது குரு சார்ந்திருக்காரு, குரு 6. அதுக்கப்புறம் செவ்வாய், செவ்வாய் பாதகஸ்தானம், பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்காரு. அங்க சனியினுடைய பார்வை கரெக்டா, சனி 14 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரி, சனியினுடைய பார்வை செவ்வாய் டிகிரி. செவ்வாய் ராகு சார்ந்திருக்காரு, ராகு 8 போயிடுச்சு இல்லையா. பாதகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்தது தப்பு, சனியுடைய பார்வை பெற்றது தப்பு, ராகுச்சாரம் பெற்றுச்சு, ராகு 8ஆம் போயிடுச்சு. அப்ப செவ்வாயும் பண்ண. இப்ப ராகு தசை, ராகு தசை தொடங்கணும்னா இப்ப ராகு பாருங்க 8ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு, சூரியனுடைய காலம், 7ஆம் அதிபதி காலம். அப்ப ராகு கல்யாணத்தை பண்ணணும் இல்ல. ராகு ஏன் கல்யாணத்தை பண்ணலன்னா, ராகு சூரியன் கால், சூரியன் 6ஆம் அதிபதி சந்திரன், ராகு 8ல இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அஸ்தமனம், ரெண்டுமே ஒரே 11 டிகிரி, சூரியனும் 11 டிகிரி, அதுவும் 11 டிகிரி, அஸ்தமனம் ஆயிடும். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவனும் பலம் இழக்கிறார், சாரம் கொடுத்த சூரியன் 6ஆம் அதிபதி சாங்க. எப்பவே ராகுக்கு எதுக்கு வீடு கொடுத்தவன் பலம் இல்லை, சாரம் கொடுத்தது பலம் இல்லைன்னா கிரகம் எதுவுமே. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ராகுக்கு பின்னாடி சூரியன், ராகுக்கு முன்னாடி சனி இருப்பாங்க, ராகுக்கு முன்னாடி சனி, ராகுக்கு இருவரும் பாவகிரகம், இருவரும் பாவம், அதனால அது நல்ல பலனை தராது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பாம்போடைய திசையில பிறந்தா அந்த பாம்புடைய திசையில உயிர் போகும், இன்னொரு பாம்புடைய திசையில உயிர் போகும். கேது திசையில பிறந்து ராகு திசையில உயிர் போகுது, அது அப்படியே புரிஞ்சுட்டுமா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. அது சில பேருக்கு, நிறைய பேருக்கு மாறும். நான் கூட கேது திசையில தான் பிறந்தேன், ராகு முடிஞ்சு இப்ப குரு திசையில ஓடிட்டு, அது அப்படி அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா அது இந்த இடத்துல சூட்டபிள் ஆகும், அவ்வளவுதான். இப்போ எல்லாம் பார்த்துக்கோ. ஏன் இந்த ஜாதகர் கல்யாணம் ஆகல, கல்யாணமாக இறந்து போயிட்டாரு, வாழ்க்கையில எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்கிறதுன்னு பார்த்தாக்கா, அதுக்கு பார்க்கணும் இல்லையா. இப்ப லக்ன புள்ளியை பார்க்கணும். லக்ன புள்ளி அவிட்ட 3, செவ்வாய் சார், செவ்வாய் பாதக சார்ந்து போய் ராகு சாரம் இருக்கு, ராகு 8 போச்சு. அப்போ லக்ன புள்ளி கெட்டு போச்சு. லக்னாதிபதி சனி 7 உட்கார்ந்து சுக்கிரன் சாரம், பாதகாதிபதி சார்ந்து, அப்போ லக்னாதிபதி கெட்டு போச்சு. சந்திரன் மகம் கேது சார், கேது கெட்டு போச்சு, கேதுக்கு வீடு கொடுத்த ஆரோக்கியம் மறுத்தார். ராசியாதிபதி சூரியனும் பாருங்க 6 போச்சு, 8ல போய் 6ஆம் அதிபதி சார். லக்னாதிபதியும் லக்ன புள்ளி ராசிநாதன் ராசி எல்லாமே கெட்டு போனதுனால எந்த வித சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் போச்சு ஜாதகம். ஜாதகம் வெறுமன வாழ்ந்ததே வேஸ்ட் என்ற மாதிரிதான் வாழ்ந்து, எந்த வித சுகங்களும். 8ல் ராகு, ராகுக்கு அங்க அஷ்டமாதிபதி பலம் அதிகமாயிடுச்சு. ராகு 8ல் இருந்தது, 8ஆம் அதிபதி புதனோட வீட்டுல, அங்கேயே வீட்டுல அவனும் அஸ்தமனமா இருந்து, சூரியன் சாரம், சூரியனும் 8ல, சாரபுத்தன் 8ல, அவன் 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்க. எல்லாமே ராகுக்கு கடுமையான கெடுதல் இல்லை. அதனால 8ஆம் இடத்துல ஒரு விஷயம், செவ்வாய் 8ல் இருந்தா கண்டிப்பா குடிப்பழக்கம். அது கொஞ்சம் சாரபுத்தன் பலம் டீசெண்டா குடிப்பாங்க. சாரபுத்தன் வீடு கொடுத்து கெட்டு போயிருந்தா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பாங்க. அதேதான் ராகு, ராகு 8ஆம் இடத்துல இருந்தா குடிப்பழக்கம் வரும். பஞ்சாகாமால இருந்தாலும் குடிக்கிறது, அது சரியான எஃபெக்ட் ஆகி அது உயிர் போயிடுச்சு. ஜாதகத்துல லக்னாதிபதியும் கெட்டு, லக்னமும் கெட்டு, எல்லாமே கெட்டு போச்சு. அதனால இந்த ஜாதகத்தை எடுத்து, இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய போன் நம்பர் 9283139335, இதுல நோட் பண்ணுங்க. மற்ற வீடியோக்கள் இருக்கு, பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. ஜாதகம் பார்த்து அன்னைக்கே உங்களுக்கு அனுப்புறேன். மீண்டும் அடுத்த வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.